ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு கையை கொடுக்கலாமா? நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கும்போது, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, யாராவது எனக்காக வந்து பேச மாட்டாங்களா? யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி மனசு ஏங்கும். இன்னொரு விஷயம் நம்ம உலகத்துல பார்க்கிறது, ஷூரிட்டி கையெழுத்து போடுறது. இப்போ ஒருத்தருக்கு பண தேவை இருக்கு. போய் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க வந்து ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்கு யாரையா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் போய் இவருக்கு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற யார்கிட்டயாவது கேட்டு, இல்லை சொந்தக்காரங்க யாரையாவது கேட்குறாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரையா கேட்குறாரு, யாரோ ஒருத்தர் வந்து ஷூரிட்டி கையெழுத்து போடுறாங்க. இதுல என்னன்னா, இவர் கடன் வாங்கினவர் அந்த பணத்தை கொடுக்க முடியாம போய் ஏதோ பல மாதங்கள் ட்ரை பண்ணியும் கொடுக்க முடியல. கடைசியில அவர் என்ன பண்றாரு? ஐயோ நம்ம எங்கேயாவது ஓடி போயிருவோம், இங்க இருந்தா கடன்காரன் வந்து நம்மள என்னதான் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு போகும் பொழுது, ஷூரிட்டி கையெழுத்து போட்டாங்கல்ல, அவங்கள பத்தி நினைப்பாரா? ஐயோ எனக்காக வந்து போட்டாங்களே, நான் போன அவங்க மாட்டிக்குவாங்களே, அப்படி எதுவும் நினைக்கிறது கிடையாது. நம்ம இதை நிறைய உலகத்துல பாக்குறோம். அப்போ இந்த ஷூரிட்டி கையெழுத்து போட்டவங்க மாட்டிக்குவாங்க. பைபிள்ல நீதிமொழிகள்ல ஒரு வசனம், நான் அடிக்கடி இந்த நீதிமொழிகள் புக்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அதுல இருக்கிறதெல்லாம் முத்துக்கள், பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம். 31 அதிகாரங்கள். டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கலாம். அடுத்த மாசம் திருப்பியும் டெய்லி ஒரு அதிகாரம், 1ஆம் அதிகாரத்துல இருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய சத்தியங்கள், பிராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. செலுத்த உனக்கு ஒன்றும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. அதாவது ஷூரிட்டி கையெழுத்து போட்டவன் கடைசியில என்ன நிலைக்கு தள்ளப்படுவான்னா, கடன் வாங்கினவன் ஓடி போயிட்டான், இப்ப நீ மாட்டிக்குவ. உனக்கு கொடுக்கறதுக்கு பைசா இல்லைன்னா உன்னுடைய சாமானங்களை, உன்னுடைய அதிகம் உனக்கு தேவையானது, உன் படுக்கையை கூட அவன் எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஃப்ரெண்டு வந்து கேட்டா, இல்ல நிறைய சொந்தக்காரங்க வந்து கேட்டா நம்ம ஷூரிட்டி கையெழுத்து போடலாமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக, இங்க ஃப்ரெண்டு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், ஷூரிட்டி கையெழுத்து உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீ போட்டிருக்கன்னு வச்சுக்கோ, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால், இந்த கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்றது ஒரு வலையில சிக்குவது மாதிரி. நீ உன்னை தப்பித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்து கொள். அப்படின்னா பைபிள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? யாருக்குமே கையடித்து பிணைப்பட்டு போகாதிருங்கள், ஷூரிட்டி கையெழுத்து போடாதிருங்கள். ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டுனா கூட, நெருங்கிய சொந்தம்னா கூட, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பணத்தை திருப்பி கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லை அப்படின்றப்ப அவங்க அதுல இருந்து தப்பித்து கொள்ள பார்ப்பாங்க. இல்லைன்னா கடன்காரன் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அசிங்கமா திட்டுறான், அவங்க சாமானங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன்னு சொல்றான், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கே, நம்ம எங்கேயா ஓடி போயிடுவான்னு நினைப்பானே ஒழிய, அந்த நேரத்துல ஷூரிட்டி கையெழுத்து போட்ட நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஐயோ கையெழுத்து எனக்காக போட்டாங்களே, நான் ஓடி போயிட்டு அவங்கள போய் பிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டவங்கள பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகத்துல நடக்கிற காரியம். அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவது விருதா, நம்பவே கூடாது. சரி, இப்ப ஷூரிட்டி கையெழுத்து மாதிரி அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல நம்ம போய் அகப்படக்கூடாதுன்னு பைபிள் கிளியரா சொல்லிருச்சு. ஆனா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒருத்தர்கிட்ட எனக்காக நீங்க ஷூரிட்டி போடுங்க, எனக்காக நீங்க கையெழுத்து போடுங்கன்னு தைரியமா கேட்கலாம். அது யார் தெரியுமா? அந்த கடவுள்கிட்ட, உங்களையும் என்னையும் படைத்த அந்த தேவனிடத்துல தைரியமா நம்ம அப்படி கேட்கலாம். யோபு 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாருங்க, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக.
வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர் அப்படின்னு அங்க யோபு தேவனிடத்துல கேட்கிறாரு. அப்படின்னா நீங்களும் இந்த தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வச்சு நீங்க எனக்காக வந்து நில்லுங்க, எனக்காக நீங்க ஒரு ஷுவரிட்டியா நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்காக வருவார். இந்த தேவனை நம்பிதான் பாருங்களேன். அப்படி நம்பி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு கஷ்டம்னு வரும்போது, அவரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது, நீங்க ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டுட்டீங்க, எனக்காக நீங்க கையெழுத்து போட்டு எனக்காக பிணைப்படுங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ உங்களுக்காக அவர் வந்து கரெக்டா டைம்ல ஏற்ற வேளையில வந்து நிப்பார். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒருவேளை யாருக்காகவது ஷுவரிட்டி கையெழுத்து போட்டு ஏமாந்து போயிருக்கீங்களா? அதனால நொந்து போயிருக்கீங்களா? இப்படி ஏமாத்திட்டேங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு அழகா எடுத்து காட்டியிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது. தேவன் உங்களுக்காக வந்து ஏற்ற வேளையில் நிற்பார். அவரை மட்டும் நம்புங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மெசேஜை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.